ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் 2ல் கேட்ட பாலிட்டி கொஷின்ஸ் 2013லேருந்து 22 வரைக்கும் இந்திய அரசியலமைப்பை பற்றி என்னென்ன கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ முதல்ல நீதி புனராய்வு பற்றிய கீழ்காணப்படும் வாக்கியங்களில் எது எவை சரியானவை அப்படின்றாங்க. ஜுடிஷியல் ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கரெக்ட் அப்படின்றாங்க. நீதி புனராய்வு கோட்பாடு யூகேயில் தோன்றியது மற்றும் உருவாக்கப்பட்டது. டாக்டரைன் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து எங்கே ஆரிஜினேட் ஆயிடுச்சு, டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா யூகே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, இந்திய அரசியலமைப்பு நீதித்துறைக்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்குகிறது. மூணாவது, நீதி புனராய்வு அதிகாரத்தை அரசியலமைப்பு திருத்தம் மூலம் குறைக்க முடியாது அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற இந்த கான்செப்டை உருவாக்கினதே வந்து அமெரிக்கா தான். 1800 அந்த டைம்லேயே வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய நீதி புனராய்வுமே வந்து அமெரிக்கா அரசியலமைப்பில் இருந்து எடுத்தது தான். ஸோ இங்கே வந்து யூகேன்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறானது. ரெண்டாவது, இந்திய அரசியலமைப்பு நீதித்துறைக்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்குகிறது அப்படின்ட்டுருக்காங்க. இதுவுமே புக்கில் இருக்கும். இந்திய உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்றங்களுக்கு இத்தகைய நீதித்துறை சீராய்வு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. புக்கில் வந்து நீதித்துறை சீராய்வுன்னு கொடுத்துருப்பாங்க, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இதுவுமே வந்து கரெக்டு தான். நீதி புனராய்வு அதிகாரத்தை அரசியலமைப்பு திருத்தம் மூலம் குறைக்க முடியாது. கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அதோட பவரை வந்து கம்மி பண்ண முடியாது. அதுவும் வந்து கரெக்டு தான். அடுத்ததாக, பின்வரும் கூற்றுகளில் இந்திய ஜனாதிபதி அதிகாரத்தில் எது எவை சரியானதுன்னு கேட்குறாங்க. முதல்ல, குடியரசுத் தலைவரின் முன் பரிந்துரையுடன் மட்டுமே பண மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும். அது வந்து கரெக்டாக தான். அவருடைய ரெக்கமெண்டேஷன் மூலமாக தான் அதை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் மணி பில்ஸை வந்து ஒன்று அவர் அக்செப்ட் பண்ணிக்கணும், இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுவார். அதை ரிட்டர்ன் பண்ண முடியாது. அது வந்து கரெக்டு தான். ரெண்டாவது, நாட்டின் நிதி நிலைத்தன்மை அல்லது கடன் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும்போது குடியரசுத் தலைவர் நிதி அவசர நிலையை அறிவிக்க முடியும். அதுவும் கரெக்டு தான். அது வந்து சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா 360 அப்படிங்கிறது. அடுத்ததாக, குடியரசுத் தலைவர் தனது அலுவலகத்தின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு நீதிமன்றத்தின் முன் பொறுப்பாளி அல்ல. ஸோ இதுவும் கரெக்டு தான். ஸோ குடியரசுத் தலைவர் ஆளுநருக்குன்னு தனிப்பட்ட சலுகைகளும் விதிவிலக்குகளும் வந்து கொடுத்துருப்பாங்க. நீதிமன்ற நடவடிக்கைகள்லேருந்து அவங்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கும். இது சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா 361. அடுத்ததாக, யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகத்திற்கு குடியரசுத் தலைவர் பொறுப்பானவர். யூனியன் டெரிட்டரிஸை பொறுத்த வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் பிரசிடென்ட் கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த 4 ஆப்ஷனுமே வந்து கரெக்டு தான். அடுத்ததாக, அடிப்படை கடமைகள் குறித்த கீழ்காணும் எந்த சொற்றொடர்கள் சரியானவை அப்படின்றாங்க. முதல்ல, அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பின் விதி 51A கொடுக்கப்பட்டுள்ளது. அதுவும் வந்து கரெக்டு தான். 11வது அடிப்படை கடமையை 86வது திருத்த சட்டம் 2002 பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. கரெக்டு தான். ஆரம்பத்தில் கொண்டு வரும்போது 10 அடிப்படை கடமைகளும் 86வது திருத்த சட்டமில் 11வது அடிப்படை கடமையும் சேர்த்துருப்பாங்க. மூணாவது, அறிவியல் மனப்பான்மை வளர்த்தல் ஒரு அடிப்படை கடமை அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி தான். இந்த சயின்டிஃபிக் டெம்பர் அப்படிங்கிறதும் வந்து நமக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் இருக்கும். ஸோ அடிப்படை கடமைகளை வந்து ஏபிசின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் ஹெச் பார்த்திங்க அப்படின்னா அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை, சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அறிவியல் கோட்பாடு, சயின்டிஃபிக் டெம்பர் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து ஒரு அடிப்படை கடமை தான். அடுத்ததாக, மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. என்னென்ன சட்டம் எந்தெந்த ஆண்டு வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல, விசாரணை ஆணைய சட்டம் கமிஷன் ஆஃப் இன்கொயரி ஆக்ட் எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா 1952. மத்திய குடிமை பணிகள் நடத்தை விதிகள் சென்ட்ரல் சிவில் சர்வீசஸ் கண்டக்ட் ரூல்ஸ் அப்படிங்கிறது வந்து 1964. பொது பணியாளர்கள் விசாரணைகள் சட்டம் 1850. அகில இந்திய பணிகள் நடத்தை விதிகள் அப்படின்னா 1968. எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவிப்பதற்காக பிரிவு 43Bயை இணைத்தது அப்படின்னு பார்த்தோம்னா 2011 கொண்டு வந்த 97வது திருத்த சட்டம் தான். ஸோ இந்த திருத்த சட்டத்தில் என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்தது இந்த திருத்த சட்டம் தான். ரெண்டாவது, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸை ஃபார்ம் பண்ணுறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் ஆக்கினதும் இது தான், ஆர்டிக்கல் 19 படி. டிபிஎஸ்பியில் 43B அப்படிங்கிற ஆர்டிக்கலை ஆட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அரசு வந்து கூட்டுறவு சங்கங்களோட மேம்பாட்டுக்காக புதிய மாநில கொள்கையின் வழிகாட்டு கோட்பாடுகளை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்காகவே கான்ஸ்டியூஷனில் வந்து நியூ பார்ட் 9B அப்படிங்கிறத வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. பகுதி 9B அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருப்பாங்க. கூட்டுறவு சங்கம், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படிங்கிற பேரில். ஸோ அதில் என்னென்ன ஆர்டிகல்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னா 243 ZHலேருந்து 243 ZT வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே இந்த பார்ட் 9Bயில் வந்து வந்துடும்.
அடுத்ததா கீழ்காணப்படுபவைகளில் எது ஒன்றிய பிரதேசங்களின் முந்தைய பெயர்கள் கிடையாது? அதாவது யூனியன் டெரிட்டரிய பொறுத்தவரைக்கும் முன்னாடி இருந்த பெயர்கள் எது இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. டி ஆப்ஷன் பெக்குலியர் சென்ட்ரல் என்க்ளேவ்ஸ், தனித்துவமான மத்திய பகுதிகள் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலி இது யூனியன் டெரிட்டரிக்குன்னு மட்டும் இல்ல. 1950ல் எல்லா ஸ்டேட்ஸுமே எப்படி தான் வந்து பிரிச்சிருந்தாங்க அப்படின்னா, 4 பார்ட்டா பிரிச்சிருப்பாங்க. 4 ஃபோல்டு கிளாசிஃபிகேஷன் சொல்லுவோம். பார்ட் ஏ, பி, சி, டின்னு பிரிச்சிருப்பாங்க. அதில் பார்ட் ஏல வந்து 9 மாகாணங்கள் வந்து இருந்திருக்கும். ஸோ அது எல்லாமே கவர்னர்ஸ் ப்ரொவின்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆளுநர் கீழே இருக்கக்கூடிய மாகாணங்கள். ஏற்கனவே பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்தது இல்லையா, அந்த மாகாணங்கள் 9 மாகாணங்களை வந்து பார்ட் ஏல வச்சுருப்பாங்க. பார்ட் பியில் வந்து 9 மாகாணங்கள் இருந்தது. அதை வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வித் லெஜிஸ்லேட்டர், சட்டமன்றத்தோடு கூடிய மாகாணங்கள் 9 இருந்திருக்கும். பார்ட் சியில் பார்த்தோம் அப்படின்னா சீஃப் கமிஷனர்ஸ் ப்ரொவின்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து 10 மாகாணங்கள் இருந்திருக்கும். ஸோ அதை வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்திருக்கும். பார்ட் டியில் தான் வந்து டெரிட்டரிஸ் இருந்திருக்கும். அதில் அந்தமான் நிக்கோபர் மட்டும் இருந்திருக்கும். ஸோ டோட்டலாக பார்ட் ஏ, பி, சி, டி இதில் வந்து ஸ்டேட்ஸ் அண்ட் டெரிட்டரிஸ்ன்னு சொல்லி 29 மாகாணங்கள் வந்து இருந்தது 1950 அந்த டைமில். ஸோ இதில் இல்லாதது அப்படின்னு பார்த்தோன்னா தனித்துவமான மத்திய பகுதிகள், பெக்குலியர் சென்ட்ரல் என்க்ளேவ்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் இல்லை. அடுத்ததாக இந்திய உச்சநீதிமன்றத்தை குறித்த சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு இருக்காங்க. முதல்ல உச்சநீதிமன்றம் இந்திய அரசியல் அமைப்பை நிலைநிறுத்தும் அமைப்பு, அது வந்து கரெக்டு தான். ரெண்டாவது, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 72 வயது வரை பதவியில் இருப்பார் அப்படின்னு இருக்காங்க. அது வந்து தவறானது. 65 வயசு வரைக்கும் அவங்களோட பதவியில் இருப்பாங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக இருந்தால். உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக இருந்தால் 62 வயசு வரைக்கும் இருப்பாங்க. மூணாவதாக, இந்திய நீதித்துறை ஒற்றை படிநிலை நீதிமன்ற அமைப்பை கொண்டது அப்படின்ட்டுருக்காங்க. இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் சிங்கிள் ஹைரார்கி ஆஃப் கோர்ட்ஸ் அப்படிங்கிறது அது வந்து கரெக்டு தான். உச்சநீதிமன்றம், அதுக்கு கீழே தான் உயர்நீதிமன்றங்களும் கீழ் நீதிமன்றங்களும் வரும். அடுத்ததாக, இந்திய உச்சநீதிமன்றம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்கப்பட்டது. அதுவும் வந்து கரெக்டு தான். 1935 கொண்டு வந்த இந்திய அரசு சட்டம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஸோ அதன் மூலமாக நிறுவப்பட்டது தான் கூட்டாட்சி நீதிமன்றம். அதை தொடர்ந்து வந்தது தான் இந்திய உச்சநீதிமன்றம். 1950 ஜனவரி 28 இந்திய உச்சநீதிமன்றம் வந்து துவங்கப்பட்டது. அடுத்ததாக, மக்கள் நலனை மேம்படுத்துவதற்காக ஒரு சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்க வேண்டும் என்று எந்த அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு கூறுகிறது அப்படின்னா சட்டப்பிரிவு 38 டிபிஎஸ்பியில் வரும். 14 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் யாரும் தொழிற்கூடம் அல்லது அபாயகரமான இடங்களில் வேலை பார்க்கக்கூடாது. இதை கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டிக்கல் 24. ஸோ ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷனில், சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படிங்கிறதுல ஆர்டிக்கல் 23, 24 வரும். அதில் 24 தான் தொழிற்சாலைகள்லையோ ஆபத்தான இடங்கள்லையோ குழந்தை தொழிலாளர்கள் வந்து ஈடுபடுறதை வந்து தடுக்கக்கூடிய பிரிவு 24. அடுத்ததாக, கீழே கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளில் எது தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. சுரண்டலுக்கு உண்டான உரிமை ரைட் டு எக்ஸ்பிளாய்டேஷன்னு கொடுத்துருக்காங்க. ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன்னு வரும். அடுத்ததாக, பின் வருவனவற்றை அவை உருவாக்கப்பட்டதின் ஏறுவரிசையில் எழுதுக. அதாவது அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. முதல்ல பிளானிங் கமிஷன் தான். 1950 மார்ச் 15 நேரு தலைமையிலான அரசு தான் இந்த திட்ட ஆணையத்தை வந்து உருவாக்குறாங்க. 5 இயர் பிளான்லாம் போடணும்னு சொல்லி தான் இந்த பிளானிங் கமிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா தேசிய வளர்ச்சி குழு, நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில். இதுதான் வந்து அந்த 5 இயர் பிளானுக்கெல்லாம் இறுதி அங்கீகாரம் கொடுக்கறது. நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1952. அதுக்கு அடுத்ததாக மண்டல குழுக்கள், ஜோனல் கவுன்சில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜோனல் கவுன்சில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மாநில மறுசீரமைப்பு சட்டம் இருக்குல்லையா, 1956 கொண்ட ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், அது மூலமாக தான் இந்த மண்டல குழுக்கள் வந்து ஆரம்பித்து வச்சுருந்தாங்க. ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா 5 மண்டல குழுக்கள் இருந்தது. அப்புறம் 1971 வடகிழக்கு மாநிலங்களுக்கான சிறப்பு மண்டல குழுன்னு சொல்லி இப்போ மொத்தமாக ஜோனல் கவுன்சில்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 6 மண்டல குழுக்கள் வந்து இந்தியாவில் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா தேசிய ஒருமைப்பாடு குழு 1961 ஸ்டார்ட் பண்ணாங்க. நேஷ்னல் இன்டெகிரேஷன் கவுன்சில் அப்படிங்கிறது. ஸோ இது ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு திட்ட ஆணையம், பிளானிங் கமிஷன், ரெண்டாவது நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் தேசிய வளர்ச்சி குழு, மூணாவது வந்து ஜோனல் கவுன்சில் மண்டல குழுக்கள், நாலாவது வந்து தேசிய ஒருமைப்பாடு குழு நேஷ்னல் இன்டெகிரேஷன் கவுன்சில். அடுத்ததாக பின்வரும் குழுக்களை காலக்கிரமப்படி வரிசைப்படுத்துக. அதாவது அந்த கமிட்டிஸ் எல்லாம் குரோனாலஜிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல வந்து ஐயங்கார் குழு 1949. நரசிம்ம கோபாலசுவாமி ஐயங்கார் அவர் வந்து கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அதோடைய டிராஃப்டிங் கமிட்டியில் ஒரு மெம்பராக இருந்திருப்பார்.
அப்புறம் 49ல் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் த கவர்மெண்ட் மிஷினரி, அதாவது அரசு இயந்திரத்தின் மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணியிருப்பார். எதுக்காக அப்படின்னா அரசாங்க நடவடிக்கைகளை வந்து மேம்படுத்தணும், அவங்களோட செயல்திறனை வந்து நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ரிப்போர்ட்டை வந்து சொல்லியிருப்பார். இவருடைய ரெக்கமெண்டேஷன் மூலமாக தான் 4 ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் நிலைக்குழுக்களை வந்து அமைச்சிருப்பாங்க. அடுத்ததாக 1951ல் கோர்வாலா கமிட்டி வந்து அவங்களோட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க. ஸோ எதில் வந்து அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா பங்கு சந்தையோட விதிமுறைகள் தொடர்பாக அந்த குழு வந்து அறிக்கையை சப்மிட் பண்ணாங்க. ரெகுலேஷன்ஸ் ஆஃப் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது. அடுத்ததாக ஆப்பிள் பே அறிக்கை 1953. ஆப்பிள் பே அப்படிங்கிறவர் வந்து 2 ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருப்பார். 53ல் ஒன்று, 56ல் ஒன்று. அவர் எதில் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படின்றது தொடர்பாக அறிக்கையை வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக நிர்வாக சீர்திருத்த ஆணையம் 1966ல் அமைச்சாங்க. மொரார்ஜி தேசாய் தலைமையில் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆர்டர் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஐயங்கார் குழு, 2வது வந்து கோர்வாலா கமிட்டி, 3வது வந்து ஆப்பிள் பே ரிப்போர்ட்டு, 4வது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன். அடுத்ததாக பிரிக்கப்படாத இந்தியாவின் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது அப்படின்னா டிசம்பர் 9, 1946. அடுத்ததாக நாகாலாந்து மாநிலம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. 1961 அப்படிங்கிறது ஆன்சர் கீழே இருக்குது. ஆனால் 1963ல் தான் நாகாலாந்து வந்து ஒரு தனி மாநிலம்கான ஸ்டேட்டஸ் வந்து வந்திருக்கும். ஸோ நாகாலாந்து மாநில சட்டம் 1962ல் கொண்டு வராங்க. ஸோ அந்த சட்டத்தின்படி தான் நாகாலாந்து மாநிலம் அசாம்லேருந்து பிரிச்சிருப்பாங்க. பிரித்து 63ல் ஃபார்மலாக ஒரு தனி மாநிலமாக உருவாயிருக்கும் 63ல். அடுத்ததாக 74வது திருத்த சட்டத்தின் மூலம் பின்வரும் எந்த அட்டவணை சேர்க்கப்பட்டது அப்படின்னா 12வது அட்டவணை. ஸோ 12th ஷெட்யூலை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 74வது திருத்த சட்டம் எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா நகராட்சிகளுக்காக, அதாவது முனிசிபாலிட்டிஸ்க்காக. ஸோ இதுக்காக 12வது அட்டவணை ஆட் பண்ணாங்க. பகுதி 9A வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. பின்வரும் எந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இந்தியாவின் தற்காலிக குடியரசுத் தலைவராக செயல்பட்டுள்ளார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக வந்து இருந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா நீதிபதி இதயத்துல்லா அப்படின்றவர். ஸோ அதாவது குடியரசுத் தலைவரும் இல்லை, துணை குடியரசுத் தலைவரும் இல்லை, அவங்களோட பதவி வந்து ஒரே டைமில் வந்து காலியாக இருக்குது அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து குடியரசுத் தலைவரோட வேலைகளை வந்து செய்வாங்க. ஸோ அதன்படி இது வரைக்கும் 1969ல் ஒரே ஒரு டைம் தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. நீதிபதி ஹிதயத்துல்லா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஹிதயத்துல்லா வந்து குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டார் 1969ல். அடுத்ததாக அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வழிகாட்டு குழுவின் தலைவர் யார்? ஸ்டியரிங் கமிட்டியோடைய ஹெட்டாக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ராஜேந்திர பிரசாத். ஸோ கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளிக்குன்னு சொல்லி நிறைய கமிட்டிஸ்லாம் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. மேஜர் கமிட்டிஸ், மைனர் கமிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேஜர் அப்படின்னு பார்த்தோன்னா 8 கமிட்டிஸ் இருந்திருக்கும். அட்வைசரி கமிட்டி, டிராஃப்டிங் கமிட்டி, ஸ்டியரிங் கமிட்டி, இந்த மாதிரி. ஸோ அதில் ராஜேந்திர பிரசாத் வந்து 2 கமிட்டிக்கு வந்து ஹெட்டாக இருந்திருப்பார். ஒன்று வந்து ஸ்டியரிங் கமிட்டி, வழிகாட்டு குழுவோட தலைவர். இன்னொன்று வந்து ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி, நடைமுறை குழுவோடைய ஹெட்டாக இருந்தவரும் ராஜேந்திர பிரசாத் தான். அடுத்ததாக இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி ஆரம்ப கல்வி உரிமையோடு தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 21A அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் இதை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக மாநில தலைமை தகவல் ஆணையரை நியமிக்க ஆளுநருக்கு பரிந்துரை செய்யும் குழு இவற்றை உள்ளடக்கியது. ஸோ ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனரை அப்பாயின்ட் பண்ணுறது கவர்னர் தான். ஒரு கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் மூலமாக தான் அவர் அப்பாயின்ட் பண்ணுவார். அந்த கமிட்டியில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ முதலமைச்சர் இருப்பாங்க, இது ஸ்டேட்டுக்கானது இல்லையா. சீஃப் மினிஸ்டர் தான் அங்கே வந்து சேர்பர்சனாக இருப்பார். லீடர் ஆஃப் த அப்போசிஷன், எதிர்க்கட்சி தலைவர் வந்து அதில் வந்து ஒரு மெம்பராக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் கேபினட் மினிஸ்டர் நாமினேட்டட் பை த சிஎம், முதலமைச்சரால் முன்மொழியக்கூடிய கேபினட் அமைச்சர் வந்து இதில் உறுப்பினராக இருப்பாங்க. ஸோ உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த கமிட்டியில் வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கான ஒரு கேள்வி, இப்போது தமிழ்நாட்டோடைய ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனராக, மாநில தலைமை தகவல் ஆணையராக யார் இருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்ததாக இந்தியாவின் உச்சநீதிமன்றம் எப்பொழுது திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னா முன்னையே பார்த்தோம், ஜனவரி 28, 1950. இந்திய பாராளுமன்றத்தின் பொது கணக்கு குழு தலைவரை நியமனம் செய்பவர் யார்? பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி இருக்கு இல்லையா, அதோடைய சேர்பர்சனை யார் அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா தான், மக்களவை சபாநாயகர் தான் அப்பாயின்ட் பண்ணுறாரு. ஸோ மக்களவை உறுப்பினர்களில் ஒருத்தரை வந்து இந்த கமிட்டியோட தலைவராக நியமிக்கிறாரு.
இவருடைய கட்டுப்பாட்டின் கீழே இயங்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற குழு தான் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி. ஸோ பொது கணக்கு குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இதையோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியாவுடைய வருவாய், செலவினங்கள் இதெல்லாம் வந்து தணிக்கை செய்யக்கூடிய ஒரு குழு. ரெவென்யூ, எக்ஸ்பெண்டிச்சர் இதெல்லாம் ஆடிட் பண்ணுறது தான் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டியோடைய வேலை. அடுத்ததாக, எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தின் அவைகளை கூட்டுவதற்கு அல்லது ஒத்தி வைப்பதற்கு அதிகாரம் உள்ளது அப்படின்னா ஆர்டிக்கல் 85. எந்த இந்திய அரசியலமைப்பு பஞ்சாயத்து ராஜ் திருத்த சட்டம் பிரிவு 1 படி 1/3 இடம் தாழ்த்தப்பட்ட மலைவாழ் பெண்களுக்கான இடம் ஒதுக்கப்பட வேண்டும் என குறிக்கிறது அப்படின்னா 74வது சட்ட திருத்தம். எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை தேசிய கல்வி ஆணையம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என பழங்குடியின மக்களுக்கான தேசிய ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. நேஷ்னல் எஜுகேஷன் கமிஷனை வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒரு தரம் அமைக்கணும்னு சொல்லி நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை. அடுத்ததாக, பின்வருவனவற்றுள் சரியானதை தேர்வு செய்க அப்படின்னு இருக்காங்க. ஜனநாயக அரசாங்கம் சுதந்திரமானது, டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் மேபி லிபரல் ஒன் அப்படிங்கிறது கரெக்டு. ரெண்டாவது வந்து சுதந்திர அரசாங்கம் ஜனநாயக முறைமை உடையது, லிபரல் கவர்மெண்ட் மேபி டெமோக்ராட்டிக் அப்படிங்கிறதும் கரெக்டு தான். சுதந்திர ஜனநாயகம் ஒரு கூட்டு குழுமம் சார்புடையது அப்படின்ட்டுருக்காங்க, அது வந்து தவறானது. சுதந்திர ஜனநாயகம் பொதுநல சார்புடைய, லிபரல் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் இஸ் அ வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிறது கரெக்டானது. அடுத்ததாக, பின்வரும் விதிமுறைகளில் எந்த ஒன்று பாராளுமன்றத்தின் சாதாரண பெரும்பான்மை மூலம் நிறைவேற்றப்பட இயலும் அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாக எதை வந்து அமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஆப்ஷனில் கொடுத்துக்கிறதுல சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாக எதை வந்து அமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, மாநிலத்தோட சட்ட மேலவை மன்றம் தொடர்பான விதிமுறைகள், ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு கம்போசிஷன் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் த ஸ்டேட் அப்படிங்கிறது தான். மற்றபடி இந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன் அண்ட் ஸ்டேட், மத்திய அரசோட நிர்வாக அதிகாரங்கள், மாநில அரசோட நிர்வாக அதிகாரங்கள், அப்புறம் யூனியன் பிரதேச உயர்நீதிமன்ற அரசமைப்பு தொடர்பான விதிகள், இது எல்லாமே வந்து எதில் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலமாக தான் நிறைவேற்றப்படும், அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வர முடியும். இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி சட்ட மேலவை, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னாலே அது வந்து சிம்பிள் மெஜாரிட்டி, தனி பெரும்பான்மை மூலமாக. சிம்பிள் மெஜாரிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வந்திருக்கிறவங்களில் 50% பேர் வந்து அதற்கு ஆதரவு அளித்து ஓட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நிறைவேற்றிடுவாங்க தனி பெரும்பான்மை மூலமாக. அடுத்ததாக, லோக்பால் மசோதா முதலில் லோக்சபாவில் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா 1968. ஸோ மக்களவையில் தான் முதலாக லோக்பால் மசோதாவை வந்து நிறைவேற்றுறாங்க. ஆனாலும் வந்து லேப்ஸ் ஆகிடும் அந்த டைமில். அதுக்கப்புறம் நிறைய டைம் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. கடைசியாக எப்போ வந்து நாடாளுமன்றத்தோட 2 அவைகள்லையும் நிறைவேற்றினாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, லோக்பால் லோக் ஆயுக்தா மசோதா 2013. ஸோ இது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா ஜனவரி 16, 2014 நடைமுறைக்கு வந்திருக்கும். அடுத்ததாக, அடிப்படை கடமைகள் மீதான வர்மா கமிட்டி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு இது 1999. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. எப்போது 42வது சட்ட திருத்தம் 1976 கொண்டு வந்தது. அந்த டைமில் தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ஆட் பண்ணியிருப்பாங்க ஸ்வரன் சிங் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் மூலமாக. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, நிறைய கிரிட்டிசிசம் வந்துகிட்டே இருக்கும். அதாவது வாதங்கள், என்ன இதை வந்து தேவையில்லாமல் ஆட் பண்ணியிருக்காங்க, ஸோ இதில் இருக்கிறது ஏற்கனவே வந்து இந்திய அரசியல் அமைப்பில் இருக்குது, சட்டங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் நிறைய விவாதங்கள்லாம் போயிட்டுருக்கும். ஸோ அந்த டைமில் வாஜ்பாய் அரசு வந்து வர்மா அவருடைய தலைமையில் வந்து ஒரு குழு அமைக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, அடிப்படை கடமைகளை சட்டத்தின் மூலமாக செயல்படுத்த முடியுமா, இது தொடர்பாக ஏற்கனவே இந்தியாவில் வந்து இந்த தொடர்பான சட்டங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தான் இந்த வர்மா கமிட்டியை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அதில் நிறைய சட்டங்கள் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து பிரதிபலிக்கிற மாதிரியே இருந்திருக்கும். ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷனல் ஹானர் ஆக்ட் 1971, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955, இந்தியன் பீனல் கோடு, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1967, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. ஸோ இது எல்லாமே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்த சட்டங்கள் தான். இது எல்லாமே வந்து அடிப்படை கடமைகள் மாதிரியே தான் இருக்குது. அதை வந்து செயல்படுத்துகிற மாதிரி தான் இந்த ஆக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
ஒண்ணே ஒன்று மட்டும் அப்புறமா கொண்டு வந்திருப்பாங்க, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980ல். ஸோ இந்த சட்டங்கள் எல்லாமே அடிப்படை கடமைகளோட தொடர்புடையதாக இருக்குதுன்னு சொல்லி தான் வெர்மா கமிட்டி வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக, பின்வருவனவற்றுள் எந்த அரசமைப்பு விதி துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை தாங்குவார் என கூறுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா 89. வைஸ் பிரசிடென்ட் ப்ரிசைட்ஸ் ஓவர் த மீட்டிங்ஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு ஆர்டிகல் 89. அடுத்ததாக, இந்திய அரசியலமைப்பு விதி 360 எதை பற்றி கூறுகிறது அப்படின்னா ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி, நிதி நெருக்கடியை பற்றி சொல்லுது. இந்திய பாராளுமன்ற 24வது சட்ட சீர்திருத்தத்துக்கு காரணகர்த்தாவாக அமைந்த சர்ச்சைக்குரிய வழக்கு எது அப்படின்னு கேட்குறாங்க. கோலக்நாத் வழக்கு. ஸோ இது என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 1953 பஞ்சாப் பாதுகாப்பு நில உரிமைகள் சட்டம். ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நிலங்களை வச்சுருக்கணும், இல்லை அதுக்கு மேலே வச்சுருந்தாங்கன்னா அதை பிரித்து விவசாயிகிட்ட கொடுப்பாங்க, இல்லை அப்படின்னா அதை வந்து அரசு வந்து உடைமையாக்கிக்கும். இதுதான் வந்து இந்த சட்டம். இதை வந்து 17வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 9வது அட்டவணையில் சேர்க்குறாங்க 1964. ஸோ பஞ்சாபில் கோலக்நாத் அப்படின்ற ஒரு ஃபேமிலி இருக்குது. வில்லியம் கோலக்நாத், ஹென்ரி கோலக்நாத்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட 500 ஏக்கர் நிலம் இருக்குது. ஸோ இந்த சட்டத்தின்படி அவங்களுக்கு வச்சுக்கக்கூடிய அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 30 ஏக்கர் தான். ஸோ மீதி இருக்கிற நிலங்கள் எல்லாம் பஞ்சாப் அரசு வந்து கையகப்படுத்துது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா இவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இவங்களுடைய வாதம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டிக்கல் 19 1F இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராப்பர்ட்டியை வச்சுக்கிறதுக்கான உரிமை இருக்குது. அது வந்து அப்போது இருந்தது, அதுக்கப்புறம் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அடுத்தது ஆர்டிக்கல் 1G எந்த ப்ரொஃபஷனை வேணாலும் எந்த பிஸ்னஸை வேணாலும் பண்ணிக்கிறதுக்கான ரைட்ஸ். இந்த அடிப்படை உரிமை. அது மட்டும் இல்லாமல் சட்டத்தின் பாதுகாப்பு பிரிவு 14 இதெல்லாம் மீறுற வகையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 17வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் வந்து அரசியலமைப்புக்கு விரோதமானது அப்படின்னு சொல்லி கோலக்நாத் தரப்பில் வாதம் வைக்கிறாங்க. இந்த வழக்கில் 1967 உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குது அப்படின்னு பார்த்தோன்னா பிரிவு 368 ஆர்டிக்கல் 368 பயன்படுத்தி பகுதி 3 என்ன வரும், அடிப்படை உரிமைகள் வரும். அதில் திருத்தம் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸில் தான் வந்து ஒரு புது கோட்பாட்டை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க, டாக்ட்ரைன் ஆஃப் ப்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங் அப்படின்னு, வருங்கால மீறல் கோட்பாடு. அதாவது இப்போ இதில் வந்து 368 பயன்படுத்தி பகுதி 3 திருத்தம் கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே, இது அடுத்தடுத்த கேஸில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, இந்த கேஸில் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். இதில் சொல்லக்கூடிய இந்த கேஸில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து அடுத்த கேஸில் ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் அது. ஸோ இதை தொடர்ந்து வந்தது தான் 24வது சட்ட திருத்தம். 1971 இந்திரா காந்தி வந்து பிரதமராக இருந்திருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க இந்த திருத்த சட்டத்தின் மூலமாக அப்படின்னா அடிப்படை உரிமைகள் உட்பட அரசமைப்போட எந்த ஒரு பகுதியையும் திருத்தறதுக்கான அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு இருக்குது அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த அரசமைப்பு திருத்த சட்டமுமே இருந்தாலும் சரி, குடியரசுத் தலைவர் வந்து கண்டிப்பாக அதுக்கு ஒப்புதல் தான் கொடுக்கணும், அதை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கொண்டு வந்ததும் இந்த சட்ட திருத்தம் தான். அடுத்ததாக மேட்ச் த ஃபாலோவிங் கேட்டிருக்காங்க. எந்த உயர்நீதிமன்றம் வந்து எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அலகாபாத் 1896ன்னு கொடுத்துருக்காங்க. 1866 அலகாபாத் உயர்நீதிமன்றம் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். ரெண்டாவது வந்து டெல்லி உயர்நீதிமன்றம் அப்படின்னா 1966, கர்நாடகா 1884, மெட்ராஸ் 1862. அடுத்ததாக இந்தியாவின் 13வது ஜனாதிபதி யார் அப்படின்னு கேட்குறாங்க. KR நாராயணன் கொடுத்துருக்காங்க. ஸோ KR நாராயணன் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய 10வது குடியரசுத் தலைவர். ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக இருந்தவங்களெல்லாம் கணக்கில் எடுத்துக்காமல் அஃபிஷியலாக செலக்ட் ஆனவங்கள தான் வந்து பார்க்கணும். 10வது குடியரசுத் தலைவர் அப்படின்னு பார்த்தோன்னா KR நாராயணன் 1997 2002 வரைக்கும் குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார். அதை தொடர்ந்து வந்தவர் APJ அப்துல் கலாம் 11வது குடியரசுத் தலைவர். 12வது குடியரசுத் தலைவர் வந்து பிரதீபா பாட்டீல். இப்போது 15வது குடியரசுத் தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னா திரௌபதி முர்மு. இதில் வந்து BD ஜட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கு இல்லையா, அவர் வந்து ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக இருந்தார். அதாவது குடியரசுத் தலைவர் பதவி காலியாக இருந்தது, அப்போதைக்கு டெம்பரரியாக வந்து ஃபில் பண்ணுறது தான் இந்த ஆக்டிங் பிரசிடெண்ட். 11 பிப்ரவரி 1977 25 ஜூலை 1977 வரைக்கும் இவர் வந்து ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார். இதே மாதிரி தான் ஹிதயத்துல்லா இருந்திருப்பார் ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக. ஸோ அவரெல்லாம் வந்து கவுண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க.
அடுத்ததா, பின்வரும் பணிகளில் எந்த ஒன்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் பணிகளில் ஒன்று அல்ல அப்படின்றாங்க. மாநில ஆளுநர் அலுவலகத்திற்கான தேர்தல் நடத்துதல். மற்றபடி குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பாராளுமன்றத்துக்கான தேர்தல்களை நடத்துறது, மாநில சட்டமன்றங்களுக்கான தேர்தலை நடத்துறது எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் தான். அடுத்ததான், லோக் ஆயுக்தா முதலில் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டது அப்படின்னா மகாராஷ்டிராவில் 1971 அமைச்சிருப்பாங்க. இந்திய அரசியல் அமைப்பில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கை ஒரு உன்னதமான பண்பு என்று கூறியது யார் அப்படின்னா அம்பேத்கர் தான். பொதுப்பட்டியல் என்னும் கருத்து பெறப்பட்டது. ஐடியா ஆஃப் கன்கரண்ட் லிஸ்ட்டை வந்து நம்ம எங்கேருந்து பரோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து, ஆஸ்திரேலியாவோட அரசியல் அமைப்புலேருந்து தான் பொதுப்பட்டியல் அப்படிங்கிறத நம்ம எடுத்திருக்கோம். அடுத்ததாக, எந்த வருடம் பாராளுமன்றத்தில் அலுவலக மொழி சட்டம் இயற்றப்பட்டது அப்படின்னா 1963 அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட். மத்திய தீர்ப்பாய உறுப்பினர்களுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிக்கான அந்தஸ்து வழங்கப்பட்ட சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்குறாங்க. 2006. அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் ஆக்ட் 1985 அந்த ஆக்டில் தான் வந்து 2006 ஒரு திருத்தம் கொண்டு வராங்க, அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு வந்து ஸ்டேட்டஸ் உயர்நீதிமன்ற நீதிபதிக்கான அந்தஸ்தை வழங்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த அமெண்ட்மெண்ட்டை வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்ததாக, கீழ்கண்ட பாராளுமன்ற குழுக்களில் எந்த ஒரு குழு பாதி நீதி பரிபாலன தன்மையுடையது, செமி ஜுடிஷியல் இன் நேச்சர் அப்படின்னு பார்த்தோன்னா சிறப்புரிமை குழு, கமிட்டி ஆன் ப்ரிவிலேஜஸ். எந்த ஒன்று பஞ்சாயத்து ராஜ்யத்தில் இல்லை அப்படின்னா நகரியம். மற்றபடி சமிதி, கிராமம், ஜில்லா பரிஷத் இதெல்லாமே வந்து பஞ்சாயத்து ராஜில் வந்துடும். டவுன்ஷிப் அப்படிங்கிறது வந்து முனிசிபாலிட்டிஸில் வரும். இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா பகுதி 4A. மாநில சட்டமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் மாநில ஆளுநருக்கு உள்ளதா அப்படின்னா இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஆளுநர் சட்டமன்றத்தை கூட்டவும், முடித்து வைக்கவும், ஒத்தி வைக்கவும், கலைத்து விடவும் அதிகாரம் படைத்தவர். அதாவது ஆளுநருக்கான சட்டமன்ற அதிகாரங்கள் அப்படின்றதுல வந்து கொடுத்துருப்பாங்க. நாடாளுமன்ற அவை விதிகளின்படி சபாநாயகர் அனுமதித்தால் ஒரு தீர்மானத்திற்கான அறிக்கையை தேதி குறிப்பிடப்படாமல் கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வரும் தீர்மானத்திற்கு என்ன பெயர் அப்படின்னா நோ டே எட் நேம்டு மோஷன், தேதியில்லா பெயர் சூட்டப்பட்ட தீர்மானம் அப்படிங்கிறது. பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுப்பதற்கு முன்முயற்சிகள் எடுக்கப்பட்டது எந்த குழுவின் பரிந்துரையின் பெயரில் அப்படின்னா எல்எம் சிங்வி கமிட்டி. ஸோ பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷனுக்கு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதே வந்து எல்எம் சிங்வி கமிட்டி தான். பின்வரும் இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி உச்சநீதிமன்றத்திற்கு சிறப்பு அனுமதி மனுவினை ஏற்கும் அதிகாரத்தை வழங்குகின்றது அப்படின்னா ஆர்டிகல் 136. மீதி எல்லாமே வந்து ரிட் ரைட்ஸ் ரிலேட்டடாக வரும். ஆர்டிகல் 136 என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ ஒரு கேஸ் எங்கே வேணாலும் நடந்திருக்கலாம், எந்த நீதிமன்றமானாலும் இருக்கலாம். அதை தீர்ப்பு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம் அப்படிங்கிறதும், அந்த செய்யக்கூடிய மனுவை வந்து உச்சநீதிமன்றம் அனுமதிக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லக்கூடியது தான் இந்த ஆர்டிகல் 136. மீதி இருக்கக்கூடிய ஆர்டிகல் 32 வந்து ரிட் ரைட்ஸ், அது வந்து ரெமிடிஸில் வந்துடும். அதாவது அடிப்படை உரிமைகள் மீறும் போது நம்ம உச்சநீதிமன்றத்தை நாடலாம் அப்படிங்கிறது. ஆர்டிகல் 139 என்ன சொல்லுது அப்படின்னா கன்ஃபர்மெண்ட்டாக வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் பவர் டு இஷ்யூ சர்டைன் ரிட்ஸ், அதாவது அடிப்படை உரிமைகள் தவிர மீதி எதுக்கெல்லாம் இந்த ரிட்ஸை வந்து உச்சநீதிமன்றம் வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது. ஆர்டிக்கல் 226 என்ன சொல்லுதுன்னா உயர் நீதிமன்றங்கள் வந்து அந்த ரிட் ரைட்ஸை வந்து இஷ்யூ பண்ணுறதுக்கான ரைட்ஸை சொல்கிறது தான் 226. அடுத்ததாக, இந்திய அரசாங்கம் பாரத் ரத்னா மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளை டேஷ் விதியின் கீழ் உருவாக்கியுள்ளது அப்படின்னா இந்திய அரசியல் சட்ட விதி 18. ஸோ இதெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிக்கல். அடுத்ததாக, மத சார்பின்மை என்ற வார்த்தை அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்பு வரியில் இணைக்கப்பட்டதற்கு முன்னரே உச்சநீதிமன்றம் மத சார்பின்மை அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளில் ஒன்று என்று கூறிய ஆண்டு எது அப்படின்னா 1973. கேஸ்வானந்த பாரதி வழக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க, செக்குலரிசம் அப்படிங்கிறது வந்து பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத இந்த கேஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 370 படி ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்றம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநில தொடர்புடைய சட்டங்கள் இயற்றுவது எதில் அப்படின்னு பார்த்தோன்னா பட்டியல் 1,
பட்டியல் 3 7வது அட்டவணை 7th ஷெட்யூலில் இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட் எல்லாமே, அதாவது யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட், இது எல்லாமே வந்து 7th ஷெட்யூலில் தான் வரும். ஸோ இதில் வந்து எதில் சட்டங்கள்லாம் இயற்றினாங்க அப்படின்னா லிஸ்ட் 1லேயும் லிஸ்ட் 3லேயும் தான் வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்ததாக சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற கொள்கைகள் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் புனிதமானவையாக ஏற்கப்பட்டமைக்கு தூண்டுதலாக இருந்தது எது அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரெஞ்ச் புரட்சி, ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் தான். 1789 வந்திருக்கோம். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இது வந்து முக்கிய முழக்கங்களாக இருந்திருக்கும். அதை தான் வந்து அரசியலமைப்போட முகவுரையில் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று இந்திய அரசியலமைப்பு சட்ட விதிகள் 275 மற்றும் 282 கீழ் வழங்கப்படும் மானியங்களுக்கு இடையேயான வேறுபாடுகள் தொடர்பாக சரியான ஒன்று அல்ல அப்படின்றாங்க. ஸோ இந்த மானியத்தை பொறுத்த வரைக்கும் 275 கீழே வழங்கக்கூடிய மானியம் வந்து சட்டப்படியானது. அதை வந்து நிதி ஆணையத்தோட பரிந்துரையின் பேரில் தான் வந்து இந்த மானியங்களை வந்து ஒதுக்குறாங்க. 275 282 அப்படிங்கிறது வந்து விருப்ப உரிமையானது. அதாவது அவங்க கொடுக்கணும்னு நினச்சா அவங்க கொடுக்கலாம். 282க்கு கீழே மத்திய அரசு திட்டம் சாராத செலவினங்களுக்கு கூட மானிய உதவி வழங்கலாம். அதுக்கான அதிகாரம் வந்து கொடுக்கறது தான் 282. ஸோ இங்கே வந்து விதி 282 வந்து அமைச்சரவை குழுவோட பரிந்துரையின் கீழே மானியங்களை வழங்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறானது. அடுத்ததாக மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் மக்களவை சபாநாயகராக இருந்தவங்க, இன்னொரு பக்கம் அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. முதல்ல PA சங்மா அப்படின்னு பார்த்தோன்னா காங்கிரஸ் சேர்ந்தவர். CMC பாலயோகி தெலுங்கு தேசம் கட்சி, மனோகர் ஜோஷி சிவசேனா, சோம்நாத் சாட்டர்ஜி அப்படின்னா CPI கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, இந்திய பொது உடைமை கட்சின்னு சொல்லுவோம். ஸோ இவங்கெல்லாம் வந்து லோக்சபா ஸ்பீக்கர்ஸாக இருந்திருக்காங்க. அடுத்ததாக கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் எத்தனை % நலிவடைந்த பிரிவை சார்ந்த குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் சேர்க்கப்பட வேண்டும் அப்படின்னா 25%. இந்திய ஜனாதிபதி தேர்தல் 2017க்கான தேர்தல் கல்லூரியின் மொத்த வாக்குகளை கண்டுபிடி அப்படின்னா 11,04,546 வாக்குகள். ராஜீவ்காந்தி அறிவுசார் சொத்து உரிமை சட்டப்பள்ளி அமைந்துள்ளது டேஷ் நகரில் டேஷ் மாநிலத்தில் அப்படின்னு ராஜீவ்காந்தி ஸ்கூல் ஆஃப் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா கார்க்பூர் மேற்கு வங்கத்தில் இருக்கிறது. தவறான பொருத்தத்தை கண்டுபிடிக்க அப்படின்ட்டுருக்காங்க. அமெரிக்க மனித உரிமைகள் மற்றும் கடமைகளின் பிரகடனம், அமெரிக்கன் டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் மேன் அப்படிங்கிறது 1958 கொடுத்துருக்காங்க. அது தவறானது. 1948 கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனம், யூனிவர்சல் UDHRக்கு முன்னாடியே முதல்ல வந்தது அப்படின்னா அமெரிக்கன் டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் தான். ஸோ மே மந்தில் வந்திருக்கோம். UDHR பார்த்தோம் அப்படின்னா டிசம்பரில் வந்திருக்கோம். மற்றது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அடுத்ததாக கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று JVP குழு இந்தியாவின் மொழிவாரி மாநிலங்கள் அமைப்பது பற்றி மறுபரிசீலனை செய்ய அமைக்கப்பட்டது. காரணம், இந்த குழுவின் உறுப்பினர்கள் ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா அப்படின்னு இருக்காங்க. ரெண்டுமே வந்து கரெக்டானது தான், ஆனால் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா மாநிலங்களை மொழிவாரியாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் முதல்ல தார் கமிட்டியை வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ தார் கமிஷன் அது வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மொழிவாரியாக பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதை மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் JVP குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கும். உறுப்பினர்கள், அந்த குழுவோட உறுப்பினர்கள் ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா, அதுதான் JVP கமிட்டி அப்படிங்கிறது. அடுத்ததாக கூற்று காரணம், டில்லிக்கு முழுமையான மாநிலத்திற்குரிய அந்தஸ்து வழங்கப்படவில்லை. காரணம், இந்தியாவின் தலைநகராக டில்லி விளங்குவதால் அது சிறப்பு அந்தஸ்தினை பெற்றுள்ளது. ரெண்டும் வந்து கரெக்டு தான், கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனும். இந்தியாவின் தலைமை நீதிபதிகளை வரிசைப்படுத்துக. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை குரோனாலஜிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா யோகேஷ் குமார் சபர்வால். ஸோ அவர் எப்போது சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா 2005லேருந்து 2007 வரைக்கும். ஸோ அவரை தொடர்ந்து வந்தவர் தான் KG பாலகிருஷ்ணன். 2007லேருந்து 2010 வரைக்கும் இருந்தார். 37வது தலைமை நீதிபதியாக இருந்திருப்பார். அடுத்ததாக 38வது தலைமை நீதிபதியாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கபாடியா, 2010லேருந்து 2012 வரைக்கும். அதுக்கப்புறம் தான் ஆல்ட்மாஸ் கபீர் அப்படிங்கிறவர் 2012லேருந்து 2013 வரைக்கும் 39வது தலைமை நீதிபதியாக இருந்திருப்பார்.
2013ஆம் ஆண்டு பிப்ரவரி 3 நீதிபதி வர்மா குழுவினரால் முன்வைக்கப்பட்ட முக்கிய பரிந்துரைகளில் பின்வருவனவற்றுள் எது இடம்பெறவில்லை அப்படின்னு கேட்குறாங்க. அரிதிலும் அரிதான நேர்வுகளில் மரண தண்டனைக்கான பரிந்துரை, ரெக்கமெண்டேஷன் ஆஃப் டெத் பெனாலிட்டி இன் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ். இதை வந்து அவங்க சொல்லலை, மீதி இருக்கிற 3மே வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணது தான். அடுத்ததாக, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீட்டை அளிக்க பரிந்துரை வழங்கிய ஆணையம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மண்டல் கமிஷன். இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல், அதிகாரம், பொறுப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன அப்படின்னு பார்த்தோம்னா 11வது அட்டவணை 11th ஷெட்யூலில். அடுத்ததாக, கூற்று காரணம். கூற்று, அடிப்படை கடமைகளுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கிடையாது. காரணம், நீதிமன்றங்கள் அடிப்படை கடமைகளை செயல்படுத்துமாறு நிர்பந்திக்கவியலாது அப்படிங்கிறது. ரெண்டுமே வந்து கரெக்டு தான், கரெக்டான விளக்கமும் தான். அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துகிற மாதிரி அடிப்படை கடமைகளை நீதிமன்றங்கள் வந்து செயல்படுத்த முடியாது. அதே மாதிரி சட்டப்பூர்வமான அங்கீகாரம் இதுக்கு கிடையாது. அடுத்ததாக, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும் சொல்லியிருக்காங்க. 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இந்திய அரசியல் சாசனத்தின் பகுதி 9 சில அம்சங்களை சேர்த்தது. ரெண்டாவதாக, இதன் மூலம் மாநில அரசுக்கு கிராம நிலையில் பஞ்சாயத்து நிறுவனங்களையும் மாவட்டங்களில் உயர்நிலை பஞ்சாயத்து அமைக்கவும் அதிகாரம் வழங்கப்பட்டது. ரெண்டுமே வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். அடுத்ததாக, நிர்வாக தீர்ப்பாயத்தை பற்றிய அரசியலமைப்பு ஷரத்து எது அப்படின்னு கேட்குறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனலுக்கான ஆர்டிக்கல் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டிக்கல் 323A. அடுத்ததாக, பின்வருவனவற்றில் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 62லிருந்து 65 வரை உயர்த்திய சட்ட திருத்தம் எது அப்படின்னு கேட்குறாங்க. 104வது சட்ட திருத்தம். அதாவது ஆக்சுவலி அது பில் மசோதாவாக தான் வந்திருக்கும். 104வது திருத்த மசோதாவாக வந்திருக்கும். 2010 இதை இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. அப்போது வந்து சட்ட அமைச்சராக இருந்த வீரப்ப மொய்லி தான் வந்து இதை கொண்டு வந்திருப்பார். ஆனாலும் வந்து இது சட்டமாக மாறி இருக்காது. அடுத்ததாக, மகளிர் தேசிய ஆணையம் டேஸில் அமைக்கப்பட்டது அப்படின்னா 1992 நேஷனல் கமிஷன் ஃபார் உமன். அடுத்தது, கீழ்கண்ட அரசியல் அமைப்பின் தன்மைகளை அவை பெறப்பட்ட நாடுகளுடன் பொறுத்துக. ஸோ எந்த நாட்டிலேருந்து எதை அந்த கான்ஸ்டியூஷனில் வாங்கியிருக்கோம் அப்படின்றது. ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிறது இங்கிலாந்துலேருந்து வாங்கியிருக்கு. நீதி புனராய்வு முன்னே பார்த்தோம் அமெரிக்கா. பொது பட்டியலில் உள்ள கருத்துக்கள் லிஸ்ட் ஆஃப் கன்கரண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஆஸ்திரேலியா கிட்டேருந்து. அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னா அயர்லாந்து கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு இந்த வீடியோ முடியுது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.